திருக்குறள் அகழ்வாயைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. கதை. ஒரு பள்ளியில் பழனிசாமி, முத்துக்குமார் என்ற 2 மாணவர்கள் படித்து வந்தார். பழனிசாமி எப்பொழுதும் 2ஆம் ரேங்க் எடுப்பான். முத்துக்குமார் முதல் ரேங்க் எடுப்பான். அதனால் பழனிசாமி முத்துக்குமார் மேல் பேராசைப்பட்டான். பழனிசாமி சோகத்தோடு வீட்டிற்கு சென்றான். அப்பொழுது அவன் தாய் கேட்டார், என்னடா இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவனும், அம்மா, தினமும் முத்துக்குமார் தான் முதல் ரேங்க் எடுக்கிறான், நான் வழக்கம் போல் 2ஆம் ரேங்க் தான் எடுக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது பழனிசாமியின் அப்பா அங்கே வந்தார். என்னடா இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். அப்பா, இன்னைக்கு பள்ளியில் ரேங்க் கார்டு கொடுத்தார்கள் என்றார். சரி, ரேங்க் கார்டை எடு என்று சொன்னார். அவனும் ரேங்க் கார்டு எடுத்து கொடுத்தான். அப்பொழுது பழனிசாமியின் அப்பா, 2ஆம் ரேங்க் தானே எடுத்தாய், அதுக்கு ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறாய் என்று கேட்டார். அப்பா, நான் வழக்கம் போல் 2ஆம் ரேங்க் தான் எடுக்கிறேன், முத்துக்குமார் தான் முதல் ரேங்க் எடுக்கிறான், நான் எவ்வளவு படித்தாலும் முத்துக்குமார் தான் முதல் ரேங்க் எடுக்கிறான். அந்த முத்துக்குமார் யார்? உங்கள் வயலில் வேலை செய்கிறாரே மாணிக்கம், அவரின் பையன்தான் முத்துக்குமார். சரிடா, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லி வயலுக்கு சென்றார். அப்பொழுது மாணிக்கத்தை அழைத்து, நான் உனக்கு கொடுத்த 50,000 திருப்பி நாளைக்கு கொடு என்று கூறினார். அதற்கு, ஐயா, நான் அதற்காக தான் வட்டி தனமும் கொடுக்கிறேன் அல்லவா, அதனால எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க என்று சொன்னார். அதெல்லாம் முடியாது, நான் உனக்கு கொடுத்த 50,000 நாளையே திருப்பி கொடு, இல்லைனால் நான் உன்னை ஏதாவது பண்ணிவிடுவேன் என்று சொன்னார். கூறிவிட்டு சென்றார். செல்லும் வழியில் கல் தடுக்கி பக்கத்தில் இருந்த கிணறில் விழுந்து விட்டார். காப்பாத்துங்கள், காப்பாத்துங்கள் என்று கத்தினார். அப்பொழுது ஐயா என்று கத்தி மாணிக்கம் ஓடி வந்து கிணற்றில் குதித்து அவரின் உயிரை காப்பாற்றினார். மருத்துவமனை அழைத்து சென்றார் அவரை. அவர் உயிர் திரும்பிய போது மாணிக்கம் போய் பார்த்தார். மாணிக்கம், நீ என் உயிரை காப்பாற்றி விட்டாய், அதனால் நீ எனக்கு கொடுத்த 50,000 எனக்கு திருப்பி வேண்டாம் என்று சொன்னார். ஐயா, நான் உங்கள்கிட்ட 50,000 வாங்கும்போது என்ன சொல்லி கேட்டேன்? நான் அதை திருப்பி கொடுப்பேன் தானே சொன்னேன். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கிறேன், அதுக்கு உங்கள் அவகாசம் தேவை என்றார். சரி, அதற்கு பதிலாக நான் உனக்கு ஏதாவது உதவி செய்கிறேன். உன் பையன் முத்துக்குமாரை, அவன் படிப்பு செலவை மொத்தத்தையும் நானே பார்த்துக் கொள்கிறேன் என்றார். பழனிசாமி கூறினார், அம்மா, நானும் முத்துக்குமார் கூட படித்துதான் போட்டி போடுவேன், எந்த குறுக்கு வழியிலும் போக மாட்டேன். திருக்குறள் அகழ்வாயைத் தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. தெளிவுரை. தன்னை தோண்டுபவரையும் விழாமல் தாங்குகின்ற நிலம் போல தம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்ளுவதே தலை சிறந்த பண்பாகும். நன்றி, வணக்கம்.